Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது சூப்பரான டேஸ்டியான ஒரு லெமன் சிக்கன் ரெசிபி சைனீஸ் ஸ்டைல்ல. இனிமே ரெஸ்டாரண்ட் போய் நீங்க இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ண வேண்டியதில்ல. ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லயே இந்த லெமன் சிக்கன் சூப்பரா செய்யலாம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சூப்பரான லெமன் சிக்கன் சைனீஸ் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சமா லெமன் ஜஸ்ட் எடுத்துக்க போறோம். ரொம்ப கொஞ்சமா இருந்தா போதும். இந்த தோலோட அடிப்பகுதி வெள்ளையா இருக்குல்ல, அது வரக்கூடாது. வெறும் இந்த மஞ்சள் பகுதி மட்டும் நமக்கு வேணும். லைட்டா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி துருவிக்கோங்க. ரொம்ப கம்மியா இருந்தா போதும், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு. ஏன்னா அது பயங்கர பிளேவர்ஃபுல்லா இருக்கும். நாம ஒரு 200 கிராம் அளவு தான் சிக்கன் எடுக்க போறோம். நீங்க நிறைய சிக்கன் எடுத்தாலும் இது ரொம்ப கம்மியா போட்டா போதும். துருவே பயங்கர வாசனையா இருக்கும் அந்த தோலோட ஸ்மெல்லு. இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு லெமன் ஜஸ்ட். இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை, ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட அரை பழம் புளிஞ்சு வச்சிருக்கேன், விதையெல்லாம் நீக்கிட்டு. இப்போ இது கூட இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த லெமன் ஜஸ்டையும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசியா வேணும்னா சில்லி பிளேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். நம்ம இது போக பச்சை மிளகாயும் சேர்த்த போறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம சிக்கன்லயும் உப்பு சேர்த்துவோம், இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிக்கன் வந்துட்டு பிரெஸ்ட் பீசஸ் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீளவாட்டுல இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். கியூப்ஸா வேணாலும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கலாம். கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, நம்ம சாஸ்ல உப்பு போட்டு வச்சிருக்கோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இதுல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியா தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இருக்குல்ல, நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு இதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பீஸா போட்டு எண்ணெய் வந்து ஹை ஹீட்லயே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சிக்கன் வந்து குயிக்கா வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லயே இது வந்துட்டு வெந்துடும். நம்ம சின்ன பீசஸா தான் போட்டிருக்கோம். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஓவர் குக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ரப்பரி ஆயிடும். நம்ம பிரெஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ அவ்வளவுதான். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் நம்ம ஃப்ரை பண்ணிருப்போம். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆயில் ட்ரெயின் பண்ணிட்டு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. எக்ஸஸ் எண்ணெய் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். அதுல ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கோம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி டைங்கலா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த பூண்டு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆனதும் நம்ம கலந்து வச்சிருக்கிறோம்ல இந்த எலுமிச்சம்பழம் சாறு கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட்டு அதை வந்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கிறோம்ல, கீழே நின்னுக்கும். அந்த மிக்சரை வந்துட்டு இதுல ஊத்திடலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. ஒரு கலருக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கிறதுனால இந்த மாதிரி சீக்கிரமே திக் ஆயிடும் இந்த சாஸ். இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த சாஸ்ல சேர்த்திக்கணும். சாஸோட சேர்த்து நம்ம டாஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சம் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்டோட அதையும் சேர்த்திடலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட லெமன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சைனீஸ் ஸ்டைல்ல. எலுமிச்சம்பழம் சேர்த்திருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வந்துட்டு அடுப்புல வச்சுட்டு குக் பண்ணிட்டே இருக்க கூடாது. அப்புறம் வந்துட்டு பிட்டரான ஒரு டேஸ்ட் வரும். அவ்வளவுதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துட்டு சூடா உடனே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட யம்மியான டேஸ்டியான ஒரு லெமன் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம சூப்பரா ரெடி பண்ணோம். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.